இப்பொழுதும் எல்லா அழகையும் நமக்கு கொடுக்கும்படியாக அழைக்கிறார். சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் தேவனின் அழகை குறித்து வழங்கும். நாம் ஒவ்வொரு நாளும் இதை கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரே உம்முடைய அழகு என்னில் வெளிப்படுவதாக. இறைச்செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் நாம் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பாராக. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பது உறுதி. நாம் இந்த இயேசுவை விவரித்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவருக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்கள் எல்லாம் நமக்குள்ளே இறங்குகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்குள்ளே இறங்குகிறது. அவரை குறித்து வேதத்தில் இன்னொரு இடத்துல உன்னத பாட்டு 4:7 நாம் பார்க்கிறோம். அவர் பூரண அழகுள்ளவர் என்று வேதம் வர்ணிக்கிறது. He is altogether lovely. அவர் அவ்வளவு அழகானவர் என்று வேதம் வர்ணிக்கிறது. அவர் வார்த்தையில் அழகுள்ளவர், அவர் செயலில் அழகுள்ளவர், அறிவில் அழகு உள்ளவர், இன்னும் நியாயம் செய்வதில் அழகுள்ளவர், அன்பில் அழகுள்ளவர். இந்த அழகானவர் முகமும் அழகாக தான் இருக்கிறது. இந்த அழகு முகத்தை பார்க்கிற சிலாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு 2008 ஜனவரி மாதத்திலே கொடுத்தார். அதை என்னால் மறக்கவே முடியாது. இன்றைக்கும் அவருடைய அழகு முகம் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அந்த அழகு முகத்திலிருந்து அன்பு என் இருதயத்திற்குள் இறங்குவதை உணர்ந்தேன். அவருடைய அந்த அழகு முகத்தை எந்த ஃபோட்டோலையும் பார்க்கவே முடியாது. அவ்வளவு அழகானவர். He is a perfect gentleman. He is altogether lovely. இப்படிப்பட்ட அழகானவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதற்காக அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இப்படிப்பட்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். யோவான் 7:37 பாருங்கள், இயேசுவானவர் சத்தமிட்டு இந்த வார்த்தையை சொன்னார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வரக்கடவன், என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறார். நம்மை அழைக்கிறார். வாங்க, என்னிடத்துல வாங்க, என்னிடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கட்டும் என்று அவர் அழைக்கிறார். எல்லா அழகையும் நமக்கு கொடுக்கும்படியாக அழைக்கிறார். நாம் ஆலயத்திற்கு எதற்காக வருகிறோம்? கூட்டங்களுக்கு எதற்காக வருகிறோம்? அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தானே. நாம் அவரிடத்திலே வரும்பொழுது நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். தம்முடைய அழகினாலே நம்மை நிரப்ப அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் இதை கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரே உம்முடைய அழகு என்னில் வெளிப்படுவதாக. தாவீது அதை தான் கேட்கிறான். உம்முடைய அழகு என்னிடத்திலே காணப்படட்டும். Lord, let your beauty be seen within me, Lord. அவன் இதை தான் ஜெபிக்கிறான். ஒரு முறை என்னுடைய தாத்தா என்றால் எனக்கு ரொம்ப பிரியம். அவங்க ஈஸி சேரில் படுத்திருப்பாங்க எப்போவும் முன்னால். அவங்களால சரியாக நடக்க முடியாது. ஆகையினால நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க வயிற்று மேலே ஏறி உட்காந்துட்டு அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்ருப்பேன். ஒரு முறை தாத்தா இடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். தாத்தா, பாட்டியை நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்க, அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் பாட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்போது சொன்னாங்க, என்னை பெண் பார்ப்பதற்கு உன்னுடைய பாட்டி வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது ஒரு முன்னறையில் என்னை உட்கார வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னலை திறந்து நீ பாரு என்று சொன்னாங்க. உன்னுடைய பாட்டியை நான் பார்த்தப்போ அழகாக இருந்தாங்க, வெள்ளை வெளியேறு இருந்தாங்க. அதனால் நான் உடனே சரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு
ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரிந்தது அவங்களுக்கு காது கேட்காதுங்க. என்னைய எப்படி ஏமாத்திட்டாங்க பாருமா. இந்த காது கேட்காத உங்கள் பாட்டியை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் 1000 பேரை பார்க்குறோம். ஆனால் இயேசுவை போல அழகானவரை நம்மால் பார்க்கவே முடிகிறதில்ல அல்லவா? நாம் மனுஷர்கள் தான், தெய்வ மகிமையற்றவர்களாக தான் இருக்கிறோம். ரோமர் 3:23 அதை நாம் பார்க்கிறோம். நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய மகிமையை இழந்து விடுகிறோம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடத்திலே கதரும் பொழுது அவர் நமக்கு தம்முடைய மகிமையை கொடுக்கிறார். ஆண்டவரே, என்னை இன்றைக்கு நிரப்பும் என்று கேட்கும் பொழுது அவருடைய மகிமை நம் மீது இறங்குகிறது. யோவான் 1:16 நாம் பார்க்கும் பொழுது அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபையை பெறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஆசீர்வாதத்தை புதிதாக நமக்கு கொடுக்கிறார். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. நாம் பாவம் செய்து 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 தேவனுடைய மகிமையை இழந்து விடுகிறோம். ஆனாலும் இந்த சொல்லி முடியாத ஈவனிடத்தில் ஓடி வரும் பொழுது அவருடைய மகிமையை, அவருடைய அழகை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். இதற்காக நாம் வாயார அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த சொல்லி முடியாத ஈவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு போதகர் தன்னுடைய வீட்டுக்கு பின்னால் ஒரு மரம் சாய்ந்திருந்தது. அந்த மரத்தை நேராக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டையை அது மேலே அது பக்கத்திலே வைத்து கையில் சுத்தியும் ஆணியும் எடுத்துக்கொண்டு வீட்டு பின்புறத்திற்கு போனார். சுத்தியை வைத்து அடித்த சத்தத்தை கேட்ட ஒரு சிறுவன் அந்த போதகர் பக்கத்தில் போய் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டே இருந்தான். அப்போ அந்த போதகர் அந்த சின்ன பையனை திரும்பி பார்த்து, என்னப்பா நீ ஏன் என்னை அப்படி பார்த்துட்டே இருக்கிற, எப்படி ஆணி அடிப்பது என்பதை கற்றுக்கொள்ளவா என்று கேட்டார். அப்பொழுது அந்த சிறுவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த சுத்தியை வச்சு இந்த ஆணியை உங்கள் பெருவிரலில் அடிக்கும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது தான் பார்க்குறது தான் நான் பார்த்துட்டே இருக்கிறேன் என்று சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகம் நாம் உடைந்து போய் இருக்கிற சூழ்நிலையிலே எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பார்ப்பதில் ஆவலாக இருக்கிறது. நாம் கோபப்படுகிறோமா? ஆண்டவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறோமா என்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அழகை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை இந்த உலகம் கவனமாக பார்க்கிறது. நாம் எவ்வளவு அதிகமாக ஆண்டவருடைய குணாதிசயங்களை சுமந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆண்டவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, வார்த்தை என்பது. யோவான் 1 அதை பார்க்கிறோம். ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும்போது அவர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய அழகான வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும்படி செய்கிறார், அதன்படி செய்யும்படி செய்கிறார். அப்படி அவருடைய வார்த்தையை படிப்பதோடு நிறுத்தி விடாதபடி அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் அவரை போலவே நம்மை மாற்றி விடுகிறார். அந்த அழகு நம்மிலே வெளிப்படும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் மகிமையின் மேல் மகிமையை ஒவ்வொரு நாளும் பெறுகிறோம். 2 கொரிந்தியர் 3:17-18 போன்ற வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆவியானவர் தான் நம்மை அப்படி மாற்றுகிறார். மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரை போல மாற்றுகிறார். நம்ம முகத்தை மறைச்சிட்ருக்கிற அந்த திரையை நீக்கி போடுகிறார், அந்த இருளை நீக்கி போடுகிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த முரட்டாட்டத்தை நீக்கி போடுகிறார். அவரை போல
நம்முடைய முகம் பிரகாசிக்கும்படி செய்கிறார். நாம் உலகத்திற்கு ஒளியாக இருக்கும்படியாக மாற்றுகிறார். இந்த அழகு எத்தனை பேருக்கு வேண்டும்? இயேசுவின் அழகு எத்தனை பேருக்கு வேண்டும்? உங்கள் கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி தம்முடைய அழகினால் நிரப்ப போகிறார். உங்களுக்காக நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். இது எப்படி ஆகும்? எப்படி இந்த அழகை பெற்றுக்கொள்வது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படும் பொழுது அந்த அழகு நம்மிடத்திலே வெளிப்படுகிறது. ரோமர் 5:5 இதை நாம் பார்க்கிறோம். இந்த ஈவை, இந்த சொல்லி முடியாத ஈவான இயேசுவை நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் உழைக்கவும் இல்லை, நமக்கு தகுதியும் இல்லை. தேவன் நம் மீது வைத்த அளவில்லாத அன்பின் நிமித்தமாக இந்த பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இலவசமாக கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 10:8 இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இயேசுவானவர் தான் சொல்லியிருக்கிறார். இலவசமாக பெற்றிருக்கிறீங்க, இலவசமாக கொடுங்க. இன்னும் அப்போஸ்தலர் 20:35 நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம். ஆண்டவர் கிஃப்டை கொடுக்கிறார், நம்ம அதை ஆசையோடு வாங்குகிறோம். வாங்குவதை காட்டிலும் கொடுக்கிறது பாக்கியம். இந்த இயேசுவை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்கிட்ட வாங்கிட்டே இருப்பதை விட்டுட்டு நாம் அவரை பெற்றுக்கொண்ட நாம் அவரை கொடுக்கிறதற்கு முன் வருவோம். பிரியமானவர்களே, வேதத்திலே அப்போஸ்தலர் 20:35 இயேசுவானவரே இதை சொல்லியிருக்கிறார். வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று இந்த இயேசு அளிக்கிறார். ஊழியத்திலே நாங்கள் அதை தான் செய்து வருகிறோம். இயேசு அளிக்கிறார் ஜெப கோபுரங்களை ஆண்டவர் நிறுவும்படியாக என் கணவருக்கு இந்த நாட்களிலே உலகம் எங்கும் ஸ்தாபிக்கும்படியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எதற்காக? நாங்கள் ஒரு சிலரை தான் தொட முடியும், ஆனால் இயேசுவாலோ இந்த உலகத்தையே தொட முடியும். நான் போகட்டும், இந்த உலகத்திற்கு நான் போகட்டும், எல்லா இடத்துலையும் ஜெப கோபுரங்களை ஸ்தாபியுங்கள். நான் போய் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உங்களால் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும், ஆனால் என்னால் நிறைய கொடுக்க முடியும். நான் கொடுக்கட்டும், கொடுப்பதற்காக என்னை அனுப்புங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களிலே என் ஆவியை மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவேன் என்று. அதற்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள், இந்த உலகத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஜெப கோபுரத்திலேயும் ஒரு சாப்பலை நிறுவுங்கள், விஸ்தாரமாக அந்த அறை இருக்கட்டும். நான் என்னுடைய சிங்காசனத்தை அங்கு வைத்து வந்து தங்கி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது நடந்து கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த அழகானவரை சுமக்க முன் வருவோம். பிரியமானவர்களே, இது எப்படி நடக்கும் என்று பேசாமல் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று கேட்போம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை தம்முடைய அன்பினால் நிரப்ப கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னை அழைத்திருக்கிற நீர் உண்மையுள்ளவராக நீர் எனக்குள் இறங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நீர் இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் அழிந்தே போயிருப்போம் சுவாமி. நீர் எங்கள் பட்சத்தில் இராமல் போயிருந்தால் மனுஷர்கள் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் சுவாமி. ஏசப்பா, நீர் எங்களுக்குள் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அழகு முகத்தை
எங்களுக்கு காட்டியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பலத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உள்ளான மனுஷனை நீர் பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரம்பும்படியாக ஜெபிப்போமா? யாராக இருந்தாலும் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆண்டவருக்கு எல்லாரும் பெரியவர்களானாலும் சிறியவர்களானாலும் சிறுமையானவர்களானாலும் ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவர்களானாலும் அவருக்கு பட்சபாதமே இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் நிரப்புகிறவர், மாம்சமான யாவரையும் நிரப்புகிறவர். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் அது பிள்ளைகள் மீது ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஆண்டவரே, நீர் என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறீர் என்று வந்திருக்கிற மது பிள்ளைகளை உம்முடைய நேர் பார்வைக்குள் நான் வைக்கிறேன் சுவாமி. உம்முடைய கண்கள் அவர்கள் மீது இருப்பதாக, உம்முடைய இருதயம் அவர்கள் மீது இருப்பதாக. உம்முடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் அவர்கள் மீது இறங்கிக் கொண்டே இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.